தமிழக அரசியல் மீண்டும் கொதிநிலைக்கு சென்றுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்கள் நிலைப்பாடுகளை தெளிவாக வெளிப்படுத்த தொடங்கியுள்ளன. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்றக் கழகம் கூட்டணி தன்னம்பிக்கையுடன் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளது. இது சாதாரண தேர்தல் அல்ல, மோசமான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்துகிறார். கடந்த அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள், மக்கள் நலத்திட்டங்கள், விலைவாசி கட்டுப்பாடு, அண்டை மாநிலங்களில் இருந்து உணவுப் பொருட்கள் கொள்முதல் செய்து சந்தை நிலை தடுமாற்றத்தை சமாளித்தது போன்ற நடவடிக்கைகள் இவை அனைத்தையும் முன்வைத்தது. மக்கள் தீர்ப்பை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் கூட்டணிக்காக கடையை விரித்து வைத்தும் யாரும் வரவில்லை என்ற விமர்சனம் எழுந்தது. ஆனால் இன்று அதிமுக கூட்டணி கட்சிகள் ஒரே மேடையில் ஒன்றிணைந்து பொதுக்கூட்டம் நடத்தும் அளவுக்கு வலுவடைந்துள்ளது என இபிஎஸ் கூறுகிறார். அதிமுக ஓட்டுகள் ஒருங்கிணைந்து மாற்றத்திற்கான அரசியல் சூழலை உருவாக்கி வருவதாகவும் அவர் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார். மற்றொருபுறம் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் நிலவும் சூழல் குறித்து பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. கடந்த 3 மாதங்களாக கூட்டணி பேச்சுவார்த்தை கூட முறையாக தொடங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் முன்வைத்து வருகிறது. இது கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இரட்டை இலக்க தொகுதிகளை கோருவோம், தேவையான மரியாதை கிடைக்காவிட்டால் கூட்டணியில் இருந்து விலகவும் தயார் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிக்குள் பிளவு நிலவுகிறது என்ற தகவல் வெளியாகி வருகின்றன. மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இரட்டை இலக்க தொகுதிகளை கோருகிறது என்ற செய்தியும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த அனைத்தையும் சுட்டிக்காட்டி திமுக கூட்டணி இன்னும் தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தையை துவங்காமல் காலம் கடத்துகின்றது என்ற கேள்வியை அதிமுக எழுப்புகிறது. வரி வருவாய் உயர்ந்தும் மக்களுக்கு நன்மை எங்கே? மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளில் கட்டண உயர்வு ஏன்? அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் ஏன் நிரப்பப்படவில்லை? உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் சதவீதம் ஏன் குறைந்துள்ளது? இவை அனைத்தும் மக்கள் மனதில் எழும் கேள்விகள் என இபிஎஸ் வலியுறுத்துகிறார். அதிமுக ஆட்சியில் இருந்தபோது விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டதாகவும், நிர்வாக தீர்மானங்கள் வேகமாக எடுக்கப்பட்டதாகவும், மக்கள் நலத்திட்டங்கள் தரைமட்டத்தில் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறுகிறார். தற்போது வரி வருவாய் அதிகரித்தும் அந்த நிதி மக்களின் வாழ்வாதார முன்னேற்றமாக மாறவில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. 2026 தேர்தல் களம் நெருங்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் இரு பெரிய கூட்டணிகளின் வாக்குப்போருக்கு தயாராகி வருகிறது. ஒரு பக்கம் தன்னம்பிக்கையுடன் மாற்றத்தை கோரும் அதிமுக, மற்றொரு பக்கம் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள முயலும் திமுக. ஆனால் கூட்டணிக்குள் நிலவும் உள் முரண்பாடுகள், தொகுதி பங்கீடு சிக்கல், ஆட்சியில் பங்கு கோரிக்கைகள் இவை அனைத்தும் எதிர்கால அரசியல் சமன்பாட்டை தீர்மானிக்க கூடிய முக்கிய அம்சங்களாக மாறியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்பு என்ன? மாற்றமா, தொடர்ச்சியா? இந்த கேள்விக்கான பதிலை வழங்கப் போகிறது 2026 சட்டமன்ற தேர்தல். தமிழகத்தின் அரசியல் திசை மாற்றம் பெறுமா அல்லது நிலை தொடர்ச்சியாக உருவாகப் போகிறதா? அதற்கான அனைத்து தீர்ப்பும் விரைவிலேயே வெளிவரவுள்ளது.